ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சங்கீத புத்தகத்தை குறித்த ஒரு சம்மரியா நம்ம பார்க்கலாம். சங்கீத புத்தகம் வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்ட 150 பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு. வேதாகமத்துல வசனங்கள் எண்ணிக்கையிலையும் அதிகாரங்கள் எண்ணிக்கையிலையும் பெரிய புத்தகம் இந்த சங்கீத புத்தகம் தான். சங்கீத புத்தகத்துல மொத்தமா 150 அதிகாரங்களும் 2461 வசனங்களும் இருக்கு. சங்கீதம் 119 தான் வேதாகமத்திலே நீண்ட அதிகாரத்தை கொண்டது. எபிரேய எழுத்துக்கள் மொத்தமா 22. இந்த சங்கீதமும் 22 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் 8 வசனங்கள் இருக்கு. ஒவ்வொரு பகுதியும் ஆரம்பிக்கும் போது அதோட முதல் வரியில ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்களால ஆரம்பிக்கப்படுது. சங்கீதம் 117 தான் வேதாகமத்திலேயே குறுகிய அதிகாரத்தை கொண்டது. இதுல வெறும் 2 வசனங்கள் தான் இருக்கு. அதே மாதிரி சங்கீதம் 103 1-2 வசனங்கள் தான் வேதாகமத்தின் நடு வசனங்களும் கூட. இந்த வசனம் எல்லாருக்குமே மனப்பாடமா தெரிந்த வசனம் தான். நம்ம பொதுவா ஜெபம் பண்ணி முடித்த உடனே இந்த வசனத்தை தான் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் அதிகமா மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாடு புத்தகம் சங்கீத புத்தகம் தான். இன்னைக்கும் ஆலயங்கள்லயும் வீடுகளிலையும் நம்ம அதிகமா உபயோகிக்கிற புத்தகம் இந்த சங்கீத புத்தகம் தான். இப்படி சங்கீத புத்தகத்துல நிறைய சிறப்புகள் அடங்கி இருக்கு. சங்கீத புத்தகம் கிட்டத்தட்ட 1000 வருடங்களா எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டது. சங்கீதங்களிலே பழமையான சங்கீதம் மோசியால எழுதப்பட்ட சங்கீதம் 90. ஒரு மனிதனுக்கு சாத்தியமான ஒவ்வொரு உணர்ச்சிகள், அதாவது கோபம், விரக்தி, பயம், தனிமை, சோகம், குற்ற உணர்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆச்சரியம், நன்றி உணர்வு மாதிரியான ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கும் இந்த சங்கீத புத்தகத்துல வசனங்கள் இருக்கு. சங்கீத புத்தகத்தை நம்ம ஆழமா வாசித்து தியானிக்கும் போது கர்த்தரை பற்றியோ அவருடைய மகத்துவத்தை பற்றியோ ரொம்ப ஆழமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 150 சங்கீதங்கள்ல 73 சங்கீதங்கள் தாவீது ராஜாவும், 12 சங்கீதங்கள் ஆசாபும், 11 சங்கீதங்கள் கோராகின் புத்திரரும், 2 சங்கீதங்கள் சாலமோனும், மோசே ஒரு சங்கீதமும், ஏமானும் ஏத்தானும் ஒரு சங்கீதங்களும் எழுதியிருக்காங்க. இன்னும் 50 சங்கீதங்கள் யார் எழுதினாங்கன்னு நமக்கு தெரியல. அவங்களோட பெயர் வேதாகமத்துல குறிக்கப்படல. சங்கீத புத்தகம் மொத்தமா 5 புத்தகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் 1-41 வரைக்கும் முதல் புத்தகமாகவும், சங்கீதம் 42-72 வரைக்கும் 2வது புத்தகமாகவும், சங்கீதம் 73-89 வரைக்கும் 3வது புத்தகமாகவும், சங்கீதம் 90-106 வரைக்கும் 4வது புத்தகமாகவும், சங்கீதம் 107-150 வரைக்கும் 5வது புத்தகமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 5 புத்தகங்களும் 5 ஆகமங்களான ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமோட ஒப்புமைப்படுத்தப்பட்டிருக்குன்னு வேத அறிஞர்கள் சொல்றாங்க. இதுல ஒவ்வொரு புத்தகமும் முடியும் போது அதோட கடைசி வசனமா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக, ஆமேன் ஆமேன் என்றே முடிவடைகிறது. அதோட சங்கீத புஸ்தகத்தின் கடைசி 5 சங்கீதங்களான 146-150 வரைக்கும் உள்ள சங்கீதங்கள் அல்லேலூயா என்றே ஆரம்பித்து அல்லேலூயா என்றே முடிகிறது. சங்கீத புத்தகத்தை பொதுவா நம்ம 2ஆக பிரிக்கலாம்: புலம்பலின் பாடல்கள் மற்றும் துதியின் பாடல்கள். புலம்பல் பாடல்கள்ல ஆசிரியர் அவருடைய வேதனை எவ்வளவு கொடியதானதென்றும் அவருடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருக்கிறதுன்னு சொல்லி தேவன் அதற்கு ஒரு முடிவு செய்யணும்னு சொல்லி மன்றாடி இருப்பார். துதி பாடல்கள்ல தேவனுடைய மகத்துவத்தை குறித்து புகழ்ந்து பாடி தேவன் செய்த நன்மைகளை ஆசிரியர் எண்ணி துதிக்கிற மாதிரியே அமைந்திருக்கு. சங்கீத புத்தகத்துல எப்படி ஆசிரியர் அவருடைய எல்லா உணர்ச்சிகளையும் கர்த்தர்கிட்ட வெளிப்படுத்துறாரோ, அதே மாதிரி நம்மவும் நம்முடைய ஒவ்வொரு உணர்ச்சி, அதாவது கோபம், வருத்தம், குற்ற உணர்ச்சி, கவலை, சந்தோஷம், நன்றி உணர்வு போன்ற எந்த உணர்ச்சியா இருந்தாலும் அதை கர்த்தர்கிட்டே வெளிப்படுத்தலாம். கர்த்தரால நம்மளோட ஒவ்வொரு கஷ்டங்களையும் புரிந்து கொள்ள முடியும். நம்ம எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட அறிக்கையிடும் போது அவர் நிச்சயமா நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். சங்கீத புத்தகத்துல வரப்போற மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் இடம்பெற்றிருக்கு. அதுல ஒரு சிலதை பார்க்கலாம். மேசியாதான் எல்லாவற்றையும் படைத்தவர், அவரே தேவன், அவர் எல்லா மனிதர்களுக்காகவும் வருவார், மேசியா தாவீதின் வம்சத்தில் தோன்றுவார், அவர் யூதர்களின் ராஜா என்று அழைக்கப்படுவார், அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் எனப்படுவார், அவர் தேவனை பிதா என்று அழைப்பார், குழந்தைகள் மேசியாவை புகழ்வார்கள், எபிரேய வேதாகமம் அவரை பற்றி எழுதப்பட்டது என்பதை மேசியா வெளிப்படுத்துவார், அவர் பிதாவின் சித்தத்தை செய்வார், அவர் இரக்கத்தின் செய்தியை தெரிவிப்பார், அவர் உவமைகளால போதிப்பார், கொந்தளிக்கும் கடலை அவர் அமைதிப்படுத்துவார், அவர் நீதியுடன் செயல்படுவார், கர்த்தருடைய நாமத்தில் மேசியா வருவார், அவர் வீடு கட்டுகிறவர்களால ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லா இருப்பார், அரசியல் மத தலைவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்வார்கள், அவர் மரணத்துக்கு முன் இடைவிடாமல் ஜெபிப்பார், அவர் அவருடைய சீடர்களாலே கைவிடப்படுவார்,
பொய் சாட்சிகளால அவர் குற்றம் சாட்டப்படுவார். அவர் பொல்லாத மனிதர்களால சூழப்பட்டிருப்பார். குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு முன்பாக அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல அமைதியாக இருப்பார். மேசியா ஜனங்களால கேலி செய்யப்படுவார். அவர் அவருடைய சொந்தங்களால இகழ்ந்து நிராகரிக்கப்படுவார். அவர் காரணம் இல்லாமலே பகைக்கப்படுவார். அவருடைய கைகளும் கால்களும் துளைக்கப்படும். மேசியா சிலுவையில் அறையப்படுவார். அவ்விசுவாசிகள் மேசியாவை பார்த்து, இவர் கடவுளை நம்பினார், இப்போ அவர் இவரை விடுவிக்கட்டும்னு சொல்லுவாங்க. அவர் சிலுவையில் அவருடைய பகைவர்களுக்காக ஜெபம் செய்வார். அவர் இறக்கும் போது தாகமா இருப்பார். அவருக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுப்பார். அவர் சிலுவையில் அறையப்படும் போது தேவனால கைவிடப்பட்டவராக உணர்வார். வீரர்கள் சீட்டு போட்டு மேசியாவின் ஆடைகளை பங்கிட்டுக் கொள்வர். மேசியாவின் உடலிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் பாயும். மேசியா தேவனிடம், உன் கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூக்குரலிடுவார். அவருடைய எலும்புகள் உடைக்கப்படாது. அவரை காட்டிக் கொடுப்பவனுக்கு குறுகிய ஆயுட்காலம் இருக்கும். மேசியா உயிர் தெழுப்பப்படுவார். அவருடைய உடல் அழிவை சந்திக்காது. அவர் மீண்டும் பரலோகத்துக்கு ஏறுவார். அவர் தேவன் முன்னிலையில் மகிமைப்படுவார். மேசியா தேவனுடைய வலது பார்சத்துக்கு உயர்த்தப்படுவார். அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனாக இருப்பார். மேசியா தேவனிடம் அவருடைய சுதந்திரத்தை கேட்பார். மேசியா அனைத்து மனித குலத்தின் மீட்பிற்காக கடவுளின் பலியிடும் ஆட்டுக்குட்டியாக இருப்பார். அவர் பல ஜனங்களை தேவனுடைய குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவார். அவர் எல்லாவற்றின் மீதும் முழு அதிகாரம் உடையவராக இருப்பார். மேசியாவின் எதிரிகள் தடுமாறி விழுவார்கள். அவர் கர்த்தராகவும் ராஜாவாகவும் இருப்பார். அவர் நித்தியமாக இருப்பார். மேசியாவின் சிம்மாசனம் நித்தியமாக இருக்கும். மேசியா அவருடைய இரண்டாம் வருகையிலே அவருடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடுவார். இப்படி மேசியாவை குறித்த நிறைய தீர்க்க தரிசனங்களை சங்கீத புத்தகங்கள்ல நம்ம பார்க்கலாம். சங்கீதங்கள்ல இருக்கிற எல்லா வசனங்களுமே ரொம்ப இனிமையானது. அதுல ஒரு சில வசனங்களை நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். அப்படிப்பட்ட சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. சங்கீதம் 119, 105. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. சங்கீதம் 19, 1. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. சங்கீதம் 139, 13-16. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. சங்கீதம் 65, 11. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சங்கீதம் 48, 14. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127, 4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23, 4. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலேயே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23, 6. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சங்கீதம் 91, 11, 12. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். சங்கீதம் 51, 7. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் 27, 1. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதம் 27, 5. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். சங்கீதம் 90, 2. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34, 1. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34, 8. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்த பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34, 10. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா. சங்கீதம் 150, 6. ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தரே நம்மை படைத்தவர், அவரே நம்மளோட தேவன், நம் கண்மலை, நம் கோட்டை, நம் இரட்சகர், நம் மீட்பர், நம் துருகம், நம் இரட்சணிய கொம்பு, மகிமையின் ராஜா, மேய்ப்பன், உயர்ந்த அடைக்கலம், நீதி உள்ள நியாயாதிபதி. அவரே நம்மை குணமாக்குகிறவர், நம்மை பாதுகாப்பவர், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிறவர். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சங்கீத புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது இதுதான். கர்த்தரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவுமானவர்.
நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் நமக்கு நேரிட்டாலும் நம்மளோட தஞ்சம் அவர்தான். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மளோட கண்கள் அவர் மேலேயே நோக்கமா இருக்கணும். அவரால் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.